நீங்கள் எவ்வளவு நிதி நிறுத்தினாலும் தமிழகத்திலே இருமொழிக் கொள்கை தான் செயல்படுத்தப்படும் என்பதை உறுதியாக சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தமிழகத்திலே இருமொழிக் கொள்கை சிறப்பாக செயல்படுத்தப்படும். ஏற்க முடியாதுன்னு சொல்ற தமிழக முதலமைச்சர் சிபிஎஸ்இ பள்ளிகளை தமிழக முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மும்மொழிக் கொள்கை என்பது நம்முடைய தமிழகத்திலே நுழைய முடியாது. இருமொழிக் கொள்கை தான் இங்கே நடைமுறைப்படுத்தப்படும். நானும் கல்லூரியிலலாம் ஆசிரியராக இருந்திருக்கேன். நான் படிக்கும்போது தமிழ் வகுப்பு மட்டும்தான் இருந்தது. அப்புறம் தமிழ் ஆங்கிலம் வந்தது. அது ஆங்கிலம் மட்டும்தான் இருந்தது கல்லூரிகளில். அப்பொழுது அண்ணா அவர்கள் தமிழை கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் தமிழ் வழியிலே படிப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்தார்கள். தமிழ் வழியிலே படிக்கிற மாணவர்களுக்கு 500 ரூபாய் வருடத்திற்கும் கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்தவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். அந்த வழியில்தான் இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ் வழியிலே படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளிலே இடஒதுக்கீடும் கொடுத்திருக்கிறார்கள். தமிழிலே அந்த படிக்க வேண்டும் என்பதற்காக பொறியியல் கல்லூரிகளிலெல்லாம் கூட தமிழை மொழிப்பாடமாகவும் அதேபோல் தமிழை எல்லா வகையிலேயும் பல்வேறு கல்லூரிகளிலேயும் பள்ளிகளிலேயும் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் தொடர்ந்து செயல்படும். ஆகவே தமிழகத்தை பொறுத்த வரையில் இருமொழிக் கொள்கையை யாராலும் அசைக்க முடியாது, மும்மொழிக் கொள்கையை புகுத்த முடியாது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அண்ணா அவர்கள் சொன்னார்கள், இருமொழிக் கொள்கை என்பது நமக்கு தேவையான ஒன்று. லாங்குவேஜ் பல நாடுகளிலும் பேசப்படுகிற ஆங்கிலம் அதுதான் பெரிய ஓட்டை. அது இருக்கும்போது பூனை போகிற ஓட்டையில் பூனை குட்டி போவாதா? ஆக இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் நமக்கு தெரிந்திருக்கிற பொழுது அதுவே நமக்கு போதும். அதுவே பெரிய ஓட்டை. ஆகவே அந்த அடிப்படையில்தான் நாமும் இந்த இருமொழிக் கொள்கையை இன்று கடைபிடித்து வருகிறோம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் நீ கல்வியை முழுவதுமாக நீ கொடுக்கிற ஒன்றிய அரசு கொடுக்கிற நிதியை நிறுத்தினாலும், நேற்று கூட பேசுகிற பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் எவ்வளவு நிதியை நிறுத்தினாலும் தமிழகத்திலே இருமொழிக் கொள்கை தான் செயல்படுத்தப்படும் என்பதை உறுதியாக சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தமிழகத்திலே இருமொழிக் கொள்கை சிறப்பாக செயல்படுத்தப்படும். ஜாதிவாரி கணக்கு